Hello friends, என்னுடைய பேர் டாக்டர் ஹெச் ஏ முனாஃப். நான் ஏர் இந்தியாவில் 30 வருஷங்களுக்கு மேலே அதிகமாக சீனியர் பொசிஷனில் வேலை செஞ்சுருக்கேன். மேனேஜரும் பின்ன ஏர்போர்ட் மேனேஜர், ரீஜன் மேனேஜர், பல பொசிஷனில் ரிசர்வேஷன் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், பல பொசிஷனில் ஏர் இந்தியாவில் நான் வேலை செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு லண்டன்ல இருந்து பிஹெச்டி ஏவியேஷன் அண்ட் டூரிசம் தீசிஸ் பேசிஸில் இந்த பிஹெச்டி என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லை, நான் ஏர் இந்தியாவில் வேலை செஞ்சப்போ ஒரு 12 இன்டர்வியூ பேனல் மெம்பராக நான் இருந்திருக்கேன். அதாவது ஏர்லைன் ஏர் இந்தியாவுக்கும் பின்ன ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏர்லைன் பின்ன கிரவுண்ட் ஏர்போர்ட் ஸ்டாஃப், கேபின் க்ரூ, ஏர் ஹோஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுற இன்டர்வியூ பேனலில் ஒரு 12 இன்டர்வியூ பேனல் மெம்பராக நான் இருந்திருக்கேன். ஏர் இந்தியாவுக்கும் பின்ன ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸுக்கும். ஒரு ஏர்லைனில் எப்படி ஜாயின் பண்ணுறது அதை பற்றி நான் இன்னைக்கு பேசலான்னு இருக்கேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் ஏர்லைனில் ஜாயின் பண்ணணும், ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, இஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன் நான். அதுக்கு முதல்ல அயாட்டா பற்றி நான் பேசணும். அயாட்டா ஐஏடின்னு சொன்னாக்கா இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். இதோட ஹெட்-குவார்ட்டர்ஸ் மான்ட்ரியல், கனடாவில் இருக்கு. இந்த அயாட்டா which is a global body, ஒரு global body இது. இந்த அயாட்டா தான் ஏர்லைன்ஸ் பின்ன ஏர்போர்ட்ல எல்லாம் ப்ரொசீஜர்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொடுக்கிற ஒரு குளோபல் பாடி. அதாவது ஏர்லைன் பின்ன ஏர்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன பண்ணணும், டிக்கெட்டிங், பேகேஜ் டேக், செக்யூரிட்டி ப்ரொசீஜர்ஸ், பேகேஜ் ஹேண்ட்லிங், இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ப்ரொசீஜர்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அயாட்டா ஃபார்முலேட் பண்ணி ஏர்லைன்ஸ்க்கு ஏர்போர்ட்டுக்கும் கொடுக்கும். அதை வச்சு தான் அதை பிரகாரம் தான் ஏர்லைன்ஸ் எல்லாம் ஏர்போர்ட் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணணும். ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லைனாக்கா எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன் ஆகிப்போம். அதனால தான் IATA, which is a global body, IATAவோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் டு ரெப்ரசன்ட், லீட் அண்ட் சப்போர்ட் தி ஏர்லைன் இண்டஸ்ட்ரி. அப்போ ஏர்லைன் இண்டஸ்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணது IATA, லீட் பண்ணது, சப்போர்ட்டும் பண்ணது. இந்த அயாட்டாக்கு ஒரு ட்ரைனிங் யூனிட் இருக்கு. அந்த ட்ரைனிங் யூனிட் வழியா ஜாப் ஓரியன்டட் கோர்சஸ் அயாட்டா கொடுக்குது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அயாட்டா டிராவல் அண்ட் டூரிசம் கோர்ஸ் இருக்கு, அயாட்டா ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் கோர்ஸ் இருக்கு, அயாட்டா கேபின் க்ரூ ஏர் ஹோஸ்டஸ் ஜாப்கள் போனா இருக்கு, அயாட்டா கார்கோ கோர்ஸ் இருக்கு, அயாட்டா கஸ்டமர் சர்வீஸ் கோர்ஸ் இருக்கு, அயாட்டா கிரவுண்ட் சர்வீசஸ் கோர்ஸ். இது மாதிரி நிறைய கோர்சஸ் அயாட்டாவே டிசைன் பண்ணி கொடுக்குது. அயாட்டோட ஹெட்-குவார்ட்டர்ஸ் கனடாவில் இருக்கு. அப்போ நீங்க கேட்கலாம், அயாட்டா கனடாவில் இருக்கு, எப்படி இந்தியாவிலையும் மற்ற கண்ட்ரி நாட்டிலையும் அயாட்டா கோர்ஸ் கொடுக்குறாங்க? அதாவது இங்க இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க குவாலிஃபைட் பீப்புள் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்தாக்கா they can apply to IATA. apply பண்ணாக்கா IATA training unit will give a license. எல்லா requirements fulfill பண்ணாக்கா அவங்க லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸ் கொடுத்தாக்கா அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு IATA ATC சொன்னாக்கா IATA Authorized Training Center. இந்த IATA Authorized Training Center லைசன்ஸ் கிடைச்சாக்கா எந்தெந்த கோர்ஸ்க்கு லைசன்ஸ் கிடைச்சிருக்கோ அந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க
நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் கொடுப்போம். அந்த மாதிரி உலகத்திலேயே அரௌண்ட் 200 IATA ஆத்தரைஸ் ட்ரைனிங் சென்டர்ஸ் தான் இருக்கு உலகத்திலேயே. அதில் இந்தியாவில் நிறையா இருக்கு. ஏன்னா இந்தியாவில் எஸ்பெஷலி கேரளா பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் கேரளா வந்து கல்ஃப் ஃபாரின்லாம் போகிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டிலும் போகிறாங்க, கல்ஃப் நிறையா போகிறாங்க, சிங்கப்பூர், மலேசியா. அப்போ எந்தெந்த ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் ஃபாரின் போகிறாங்கன்னா அங்கெல்லாம் இந்த கோர்ஸுக்கு, இந்த IATA கோர்ஸுக்கு டிமாண்ட் அதிகம். இந்த IATA ஒரு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க, உலகத்தில் 1303 ஏர்லைன்ஸ் இருக்கு. இப்போ இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் இந்தியா இருக்கு, ஸ்பைஸ் ஜெட் இருக்கு, இண்டிகோ, கோ ஏர், விஸ்தாரா, இது போல நிறைய ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த என்டையர் வேர்ல்ட் உலகத்திலேயே 1303 ஏர்லைன்ஸ் இருக்கு. இந்த 1303 ஏர்லைன்ஸ் கிட்ட 31,717 பிளேன் இருக்கு, ஏர்கிராப்ட்ஸ். இந்த 31,717 பிளேன் அவங்க 3,769 ஏர்போர்ட், உலகத்தில் இருக்க எல்லா ஏர்போர்ட் 3,769 ஏர்போர்ட், இந்த ஏர்போர்ட் முழுசா அவங்க ஃபிளைட் ஆப்ரேட் பண்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியணும் சொன்னாக்கா, ஏவியேஷன் செக்டர், ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி ஒரு ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் 11 ஒரு ஆளு வேலை செய்யற ஆளு, 11 1 in 11 இந்த டிராவல் அண்ட் டூரிசம் ஏவியேஷன் செக்டர்ல வேலை செய்யறாங்க. 1 in 11. எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட் பிரகாரம் இந்த ஏவியேஷன் செக்டர்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் இருக்கு. அதாவது டிமாண்ட் அதிகமா இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு. டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதாவது சப்ளை, இப்போ இருக்கிற ட்ரெயின் கேண்டிடேட்ஸ் ஏவியேஷன்ல ஜாப் செய்யறதுக்கு வேண்டி ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ் கம்மியா இருக்காங்க, டிமாண்ட் அதிகமா இருக்கு. அதே ரிப்போர்ட்ல எக்கனாமிக் டைம்ஸ் சொல்றது 1350 கேபின் க்ரூ வேகன்சிஸ் இப்போ இருக்கு. கேபின் க்ரூ சொன்னாக்கா ஏர் ஹோஸ்டஸ், ஃபிளைட் பர்சன், ஃபிளைட் அட்டெண்டன்ட். அதே போல 500 பைலட் வேகன்சிஸ் இப்போவும் இருக்கு. அது இல்லாத ஏர்போர்ட்ல இப்ப வேலை செய்யறவங்க 9600 பேர். இந்தியாவில் உள்ள எல்லா ஏர்போர்ட்ல வேலை செய்யறவங்க 9600 பேர். ஆனா ரிக்வயர்மெண்ட் அவசியம் இருக்கிறது நமக்கு 15,800 வேகன்சி, 15,800 பேர் வேணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போவே 6,600 வேகன்சி இம்மீடியட்டா வேணும் ஏர்போர்ட்ல வேலை செய்யறதுக்காக. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் வேலை கிடைக்கும்னா ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கு குவாலிஃபை ஆகும், அதுக்கு தகுந்தாப்புல படிக்கணும், எஜுகேஷன். இன்னொன்று நான் சொன்னீங்க, நீங்க அசந்து போவீங்க. ஏர்போர்ட்ல ஏர்லைன்ஸ்ல ஏர்போர்ட்ல வேலை செய்யணும்னாக்கா +2 பாஸ் செஞ்சிருந்தா போதும். +2 பாஸ் ஆனாலும் வேலை கிடைக்கும். ஆனால் நீங்க ஒரு +2 கூட ஒரு IATA கோர்ஸும் பண்ணியிருந்தாக்கா உங்க சான்சஸ் அதிகம். ஏர் இந்தியா ரிக்வயர்மெண்ட் வேற. ஏர் இந்தியால டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி வேணும். ஏதாவது ஒரு டிகிரியும் ஒரு IATA குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா வேணும். ஏர் இந்தியா தவிர்த்து பாக்கி உள்ள ஏர்லைன்ஸ் எல்லாம் +2 பாஸ் பண்ணியிருந்தாலும் போறோம். ஆனா அதோட கூட ஒரு IATA கோர்ஸ் இருந்தாக்கா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப சான்ஸ் அதிகம். அந்த IATA கோர்ஸ் எப்படி படிக்கணும்? கொஞ்ச நேரமா சொல்லியிருந்தேன். IATA வந்து ஒரு ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க.
IATA ஒரு குளோபல் பாடி, ஏர்லைன் ஏர்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பாடி ஆனதுனால அவங்களே ஒரு ஜாப் ரெண்டு கோர்சஸ் நடத்தி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா அதுதான் அல்டிமேட். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. யூனிவர்சிட்டி டிகிரியை காட்டிலும் கூடுதல் வேல்யூ, அதிக வேல்யூ இருக்க ஒரு சர்டிஃபிகேட் கிவன் பை IATA. நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்க ஒரு IATA ஆத்தரைஸ் ட்ரைனிங் சென்டர் நீங்கள் படிச்சிங்கனாக்கா அதோட சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறது IATA கனடா. சர்டிஃபிகேட் வந்து கனடாவில் இருந்து அந்த சர்டிஃபிகேட்டு வேலிடிட்டி ரெக்கக்னைஸ்டு ஆல் ஓவர் த வேர்ல்ட், உலகம் முழுவதும் வேலிடிட்டியில் ஒரு சர்டிஃபிகேட் ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் வேலைக்காக வேண்டி. அதனால ஏர்லைன் இல்லை ஏர்போர்ட்ல ஜோலி வேணும்னா வேலை வேணும்னா நீங்கள் IATA படிக்கணும். IATA ஒரு கோர்ஸ், ஏதாவது ஒரு கோர்ஸ், IATA ட்ராவல் அண்ட் டூரிசம், IATA ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், ஒரு IATA கேபின் க்ரூ வேலை சொன்னாக்கா, ஒரு IATA கஸ்டமர் சர்வீஸ், ஏதாவது ஒரு கோர்ஸ் 6 மாதத்தில் ஒரு கோர்ஸ் படிச்சிடும். 6 மாதம் IATA கோர்ஸ் பாஸ் பண்ணிடலாம். இப்போ இந்தியா முழு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ட்ராவல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட், ஏர்லைன் மேனேஜ்மெண்ட், ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. IATA ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ், அதாவது IATA லைசன்ஸ் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ் ரொம்ப கம்மி. அதனால IATA ATC லோகோ இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. 6 months கோர்ஸில் முடிச்சிடலாம். அப்போது உங்களில் சில பேர் இல்லை நான் டிகிரி பண்ணிட்டு எல்லாம் ஜாயின் பண்ணணும் ஏர்போர்ட்டில் சொன்னாக்கா அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வந்துட்டு BBA ஏவியேஷன் இல்லைன்னா BBA ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ரெண்டும் ஒன்று தான். BBA ஏவியேஷனும் BBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டும் ரெண்டும் ஒரே கோர்ஸ் தான். நீங்கள் அது படிச்சுட்டு அதோட கூட ஒரு IATA சர்டிஃபிகேட் வாங்கினாக்கா இது ரெண்டும் ஒரு டெட்லி காம்பினேஷன். இது ரெண்டும் இருந்தாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஏர்லைன் இல்லை ஏர்போர்ட்டில் வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்டாக ஒரு நியூஸ் என்னன்னாக்கா, இந்த வருஷம் 2020 100 பிளேன் இந்தியாவில் உள்ள ஏர்லைன்ஸ் ஜாயின் பண்ண போகுது. நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவில் ஏர் இந்தியா இருக்குது, ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ, கோயர், விஸ்தாரா, இந்த ஏர்லைன்ஸ்லாம் இருக்குது. அவங்க புது பிளேன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டரில் 100 பிளேன் இந்த வருஷம் 2020 ஜாயின் பண்ணுது. அதெல்லாம் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்டடி பிரகாரம் 18,000 புதிய வேலைகள் ஏர்லைன்ஸ்லும் ஏர்போர்ட்லும் ரெடியா நியூ வேகன்சிஸ் வரப்போகுது. 100 பிளேன் 18,000 எக்ஸ்ட்ரா ஜாப்ஸ். தட் இஸ் தி ஈக்குவேஷன். அஃப்கோர்ஸ் நம்ம வெயிட் பண்ண இப்போ COVID-19 கொரோனா வைரஸ் ப்ராப்ளம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம், திங்ஸ் எல்லாம் நார்மலைஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிவைவ் ஆகும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. இப்போ எல்லாமே டல்லாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவைவ் வந்தாக்கா ஸ்கைஸ் த லிமிட். அதனால ஏர்லைன் இல்லைன்னா ஏர்போர்ட் ஜோலி வேலை செய்யணும்னாக்கா IATA கோர்ஸ் படிக்கணும். எங்கே படிப்பீங்க IATA கோர்ஸ்? IATA ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர். என்கிட்ட கேட்டீங்கன்னா அக்பர் அகாடமி ஆஃப் ஏர்லைன் ஸ்டடீஸ், இது ஒரு பெரிய ஒரு IATA ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர். இதோட பிரான்ச்சஸ் வந்து ஆல் ஓவர் கேரளா சிட்டிஸில் இருக்குது, சென்னையில் இருக்குது, பெங்களூர், மும்பை, டெல்லியில எல்லாம் இருக்குது. அதாவது ஒரு வைட் நெட்வொர்க் உள்ள ஒரு அகாடமி. அது மட்டும் இல்லை, இந்த அக்பர் அகாடமி ஆஃப் ஏர்லைன் ஸ்டடீஸ் இது IATA ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர் மட்டும் இல்லை, IATA ப்ரீமியர் சர்க்கிள் மெம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணாக்கா டாப் லெவல் ரேங்கிங் கொடுப்பாங்க IATA. அதில் அக்பர் அகாடமி ஆஃப் ஏர்லைன் ஸ்டடீஸ்
பிரீமியர் சர்க்கிள் மெம்பர். கடந்த 11 வருஷமாயிட்டு அக்பர் அகாடமி இஸ் பிரீமியர் சர்க்கிள் மெம்பர். அதாவது ஒரு டாப் வேர்ல்ட்லேயே டாப் ரேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்பர் அகாடமி. அப்போ நீங்கள் ஐயாட்டா பட்டினா சேஃபாக ஐயாட்டாக்கு ஜாயின் பண்ணலாம். ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணலாம். அதுலேயே நீங்கள் ஐயாட்டாவும் பண்ணலாம், பிபிஏ ஏவியேஷனும் படிக்கலாம். நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணுனாக்கா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என் பேர் போட்டாக்கா கூகுளில் கான்டாக்ட் கிடைக்கும். என் பேர் சொல்லிடுறேன், டாக்டர் H.A. முனாஃப். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay? Thank you. Goodbye and take care.